சுதாகர் கோபி கிட்ட இந்த வாரமே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்ல, கோபி உடனே ஷாக் ஆயிடுறாரு. இந்த வாரமேனா எங்ககிட்ட பணம் இல்லை சார். உடனே எதுக்கு சார் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? நாள் தான் இருக்குல்ல. இனியா இப்போ தான் வேலைக்கு போயிருக்கான். நல்லா சம்பாதிக்கட்டும். என் சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த கல்யாணத்தை கிராண்டாக பண்ணணும் சார். அதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் சார் அப்படின்னு கேட்க, சுதாகர் இருந்துக்கிட்டு நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. எல்லா வேலையும் செய்யறதுக்கு கான்ட்ராக்ட் ஆள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நான் கல்யாணத்தை ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல கோபி யோசிக்கிறான். பாக்கியலட்சுமி இருந்துக்கிட்டு இனியாவுக்கு சம்மதம் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். இனியாவுக்கு ஒரு துளி சம்மதம் இல்லைனாலும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி இருந்துக்கிட்டு நல்ல சமயத்தில் இந்த மாதிரி பேசுகிறியே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஒரு அம்மாவே கெடுக்கிறத நான் விரும்பலை. ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, சந்தோஷமாக தான் பேசி தொலைய அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறா. சுதாகர் இருந்துக்கிட்டு கோபி கிட்ட, கோபி நீங்கள் பணத்தை பற்றி கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி, அப்படியெல்லாம் இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் திடீர்னு கல்யாணம்னோடனே ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, சரி நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரே வாரத்தில் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறான். சுதாகர் அப்போ கல்யாண வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகருடைய பையன் எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ இனியா இருந்துக்கிட்டு, பாட்டி நான் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னதுக்காக தான் நான் சம்மதிச்சேனே தவிர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே இல்லை. நான் இன்னும் ஆகாஷை தான் நினச்சிட்ருக்கேன். ஆகாஷ் இப்போ கலெக்டருக்கு படிச்சிட்ருக்கான். கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷத்தில் நல்ல கலெக்டர் வேலைக்கு போயிடுவான். அப்புறம் நீங்களே ஒத்துக்குவீங்க. என்னோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துகிற உரிமை எனக்கு இருக்குது. அதே மாதிரி நான் யாரை கல்யாணம் பண்ணணும், யாரை காதலிக்கணுங்கிற உரிமையும் எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு உங்களோட எண்ணங்களை என் மேலே திணிக்காதீங்க. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பெரிய இடத்த சம்மதம் கிடச்சிருக்கு, அதை தட்டி கழிக்கிற உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? நாங்கள் சொல்கிறத மட்டும் நீ கேளு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காமல் நின்றுச்சுன்னா என்னை பொணமாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறான். கோபி இருந்துக்கிட்டு, அம்மா அம்மா நீங்கள் கோவிச்சுக்காதீங்கம்மா, நானும் செலியனும் பாப்பாட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கோபி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். செலியனும் பின்னாடியே போகிறான். ஏன் இனியா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உன்னால தான் இத்தனை பிரச்சனையும் ஆயிருக்கு, மீண்டும் ஏன் ஆகாச கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல, கோபி இருந்துட்டு, செலியா நீ பேசாத, நான் பாப்பாட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இனியாக்கிட்ட, இனியா நாங்கள் ஒன்றும் காதலுக்கு எதிரிகள் கிடையாது, நாங்கள் காதலை ஆதரிக்கிறவங்க தான். உங்கள் அண்ணன் கூட காதலித்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டு தான் காதலிச்சாங்க. ஆனால் நீங்கள் படிக்கிற வயசுலேயே காதலிச்சிருக்கிறீங்க. இது பேர் காதல் கிடையாது, இன்ஃபேக்சுவேஷன். ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணி தனியாக வாழும்போது தான் அப்புறம் உங்களுக்குள்ள மனக்கசப்பும் கஷ்டங்கள் ஏற்படும். அப்புறம் காதலிச்சதுக்கு பதிலாக நம்ம கல்யாணம் பண்ணாமையே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்போ தோணும். அதனால தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கேளுமா. நீயா இருந்துக்கிட்டு, அப்பா காதல் எது இன்ஃபேக்சுவேஷன் எதுன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு வருஷம் ஆகாஷ்கிட்ட பேசல பார்க்கல, இருந்தாலும் நான் அவனை நினச்சிட்ருக்கிறேன், அவனும் என்னை தான் நினச்சிட்ருக்கிறான். இதுதான் காதல். உங்களை நான் மதிப்பேன், ஆனால் என்னை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களோட சம்மதத்தோடு தான் நான் ஆகாஷை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கோபிக்கிட்ட இனியா சொல்ல, கோபியும் திருன்னு முழிக்கிறான். என்னடா சுதாகர்கிட்ட நம்ம இந்த வாரத்திலே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறோம், இவ வேற கல்யாணம் வேணாங்கிறா, எப்படி நம்ம சுதாகர்கிட்ட பதில் சொல்கிறது அப்படின்னு முழிச்சிக்கிட்டு இருக்கான். வெளியே இருந்துக்கிட்டு, அப்பா இவளை 4 அடி அடிப்பா, அப்போ தான் திருந்துவா, நம்ம சொன்னால் இவ கேட்கவே மாட்டா, இவளை கட்டாயப்படுத்தியே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா அப்படின்னு செலியன்னு சொல்ல, கோபி இருந்துக்கிட்டு, செலியா நீ எதுவும் டென்ஷன் ஆகி எல்லா முடிவையும் எடுக்காத, கொஞ்சம் அமைதியாக இரு. இனியாவோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம். இனியாவோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையா, அதனால இனியாவோட முடிவு நம்மளுக்கு முக்கியம்.